Good evening to all. ஓகே ஸோ அந்த வகையில வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் சம்பந்தப்பட்ட பகுதி சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பகுதியாக வந்துட்டு இருக்கிற செக்ஷன் சம்பந்தமாக வந்து நாங்க வந்துட்டு கழிச்சிருந்தோம். என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் எம்சிக்யூக்கு எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி 6க்கு வந்து நாங்க வந்துட்டு கழிச்சிருந்தோம். சரி, சோ அதுல வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் பகுதி வந்துட்டு மூலக சேர்க்கை நீர் 2025 எக்ஸ்பெக்டேஷன் 26க்கு வந்துட்டு லிப்பிட்டும் பிரதமும் காய்ச்சிருந்தோம். 2026க்கு கண்டிப்பா 2 கேள்வி இருக்குது. ஆனா இந்த தரம் ஒரு கேள்வி வார்த்தைக்குரிய வாய்ப்புகள் தான் இருக்குது. கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப்ல 2026க்கு 2 கேள்விகள் வந்துட்டு இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். சோ அதுல மூலக சேர்க்கையை போட போறாங்களா நீரை போட போறாங்களான்னு தெரியல. எது 2 பகுதிகளுமே வடிவா வந்துட்டு படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நீருக்கும் வாய்ப்பு இருக்குது, மூலக சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில வேளையில பிரதத்தையும் தூக்கி போடலாம். பிரதம் ஒரு இசைக்கு எதிர்பார்த்திருக்கிற ஒரு பகுதி தப்பி தவறி அங்க இல்லைன்னு சொல்லி சொன்னா பிரதத்தையும் போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு கழிச்சு கொண்டுருவாங்க. இதுல ஒவ்வொன்றுமே வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கிற இந்த கொஸ்டின் சம்பந்தமாக என்னென்ன மாதிரியாக மாத்தி மாத்தி போடுவாங்க, எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம்னு கழிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 16 கேள்விகள் சம்பந்தமாக வந்து டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு 2வது யூடியூப்ல வந்துட்டு போவோம். ஸோ 16 பார்த்துட்டோம். 17வது கேள்விக்குள்ள போவோமா? உயிரியல் மூலக்கூறுகள் சம்பந்தமாக வந்துட்டு கேள்வி போகுது பார்ப்போம். உயிரியல் மூலக்கூறு நாங்க பயாலஜிக்கல் மொலிக்யூல்ஸ் என்று சொல்லி நாங்க யாருக்கு சொல்றது? அதாவது உயிர் பதார்த்தங்களை ஆக்கி இருக்கிற சேதன சேர்வைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த உயிரியல் மூலக்கூறு அப்படின்ற ஒரு டேர்மை வந்துட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே பாப்போம். உயிரியல் மூலக்கூறு தொடர்பாக சரியான கூற்று ரைட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் பிழையா போகுது. பிழையா போகிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஏன் பிழையாகுதுன்ற விஷயத்தை மார்க் பண்ணுங்க. சரி, முதலாவது என்னவா? புரதங்கள் யாவும் மாமூலக்கூறுகள் அன்று என்ன மாதிரி கிளியரா நாங்க காய்ச்சிருக்கோம். ஓகே, கார்போஹைட்ரேட் நாங்க அப்படி சொல்ல இயலாது. பல்சக்ரைட் மட்டும் தான் மாமூலக்கூறு. ஆனா புரதங்களை பொறுத்த வரைக்கும் புரதங்களும் நியூக்ளிக் அமிலங்கள் ரெண்டுமே யாவும் மாமூலக்கூறுகள். மாமூலக்கூறு அன்று என்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. கேள்வி ரைட் ஸ்டேட்மெண்ட் எது? ஓகே பாப்போம். எல்லா நியூக்ளியோசைட்டுகளும் பொஸ்பரஸை கொண்டது. இதுக்கு முதல் நாங்க காய்ச்சிருந்தோம். என்ன மாதிரி? எல்லா நியூக்ளியோசைட்டா சைட்ல பொஸ்பரஸ் இருக்கா? நாங்க காய்ச்சிருக்கோம். என்ன நியூக்ளியோ எல்லா நியூக்ளியோரைட்டுகள்லயும் பொஸ்பரஸ் இருக்கு, ரைட் ஸ்டேட்மெண்ட். பட் நியூக்ளியோசைட்ன்றது பொஸ்பேட் கூட்டம் மற்ற ஆக்கள் என்ன. சோ அவியல்ல வந்துட்டு பொஸ்பரஸ் இருக்க வேணும்ன்ற அவசியம் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, கந்தகம் கொண்ட ஒரே உயிரியல் மூலக்கூறு புரதமா? பயாலஜிக்கல் மொலிக்யூல்ஸ்ல சல்பர் இருக்கிறது கந்தகத்துல, சாரி சல்பர் இருக்கிறது புரதத்துல மட்டும். மேல நாங்க இது நாங்க சில வேளைகள்ல வந்து நம்மளுக்கு நேரடியாகவே இந்த கொஸ்டின் வந்துட்டு வாரத்துக்கும் சான்சஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது ஒரு ஓகேவான ஸ்டேட்மெண்ட். எல்லா நியூக்ளியோரைட்டுகளும் மாமூலக்கூறை உருவாக்குகின்றன. நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் மாமூலக்கூறு, ரைட் ஸ்டேட்மெண்ட். நாங்க நியூக்ளிக் அமிலம் சொல்றது டிஎன்ஏ ஆர்என்ஏ தான், அது ஓகே. பட் இவனுங்களை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா என்னவா எல்லா நியூக்ளியோரைட்டுகளும் மாமூலக்கூறு உருவாக்குறாங்க. இல்ல இல்ல, அந்த ஏடிபி என்ஏடி பிளஸ் என்ஏடிபி பிளஸ் எஃப்ஏடி எதனாலும் அவிய மாமூலக்கூறை உருவாக்க மாட்டாங்க. டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட் உருவாக்கும், ரைபோ நியூக்ளியோடைட் உருவாக்கும். எல்லா நியூக்ளியோடைட்டும் உருவாக்கும் என்ற ஸ்டேட்மெண்ட்டை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 5வது, பல்சக்ரைடுகள் யாவும் மாமூலக்கூறாக காணப்படுவது இல்லை. என்ன மாதிரி? ஜோசி சொல்லுங்க அப்போ. என்ன சொல்றாங்கடா, பல்சக்ரைட் இல்ல மாமூலக்கூறு இல்லையா? ரைட் வரும். கார்போஹைட்ரேட்டுகள் யாவும் மாமூலக்கூறு இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளலாம். பல்சக்ரைட் இல்ல மாமூலக்கூறு இல்லைன்னு சொல்றாங்க. சில மாமூலக்கூறு இல்லாதவர்கள் மிதிக்காங்களா பல்சக்ரைட் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. ராங் ஸ்டேட்மெண்ட், கிளியரா இருக்கணும். பல்சக்ரைட்டுகள் யாவும் மாமூலக்கூறுகள். ஓகே, எல்லா பல்சக்ரைட்டுகளுமே மாமூலக்கூறுகளாக வந்து இருக்கும். அதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். சோ நாங்க வந்துட்டு 3வது ஆன்சருக்கு வந்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். 17வது
18 நேரடியான கேள்வி. பொஸ்பரஸை கொண்டிராத சேர்வை, அதுக்கு முதல்ல இருக்க ஞாபகப்படுத்துங்க. பொஸ்பரஸ் சம்பந்தமாக யார் யார் நாங்க நைதரசன் யார் யார்ல இருக்க மட்டும் ஒரு ஷோர்ட் நோட் ஒன்று கிரியேட் பண்ணோம். அது மாதிரி பொஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளிக் அமிலங்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏல வந்துட்டு சொன்பிதானே சோ நைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வேறுங்க அந்த நியூக்ளியோடைட் ஏடிபி என்ஏடி பிளஸ் என்ஏடிபி பிளஸ் எஃப்ஏடி அதுல அதுக்கும் சொன்பிதான் அதுலயும் இருக்கும் பொஸ்பரஸ் இருக்கும். சரி, ரெண்டுலையுமே பொஸ்பரஸ் தான் நிகழ்ச்சி. சாரி. அடுத்தது லிப்பிட்ல ஒரு ஓகே லிப்பிட்டுகளின் ஆக்கக்கூற்று, இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் சொல்லுங்க. லிப்பிட்டுகளின் ஆக்கக்கூற்று மூலகம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாஸ்பரஸ். இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறாங்க. என்ன மாதிரி கூட போடுறதோட ரைட் அண்ட் ஆ போடுங்க, ரோங் அண்ட் டபுள் போடுங்க, அவ்வளவு போதும். டைப் பண்ற கஷ்டம் வேண்டாம். என்ன மாதிரி சோ லிப்பிடுகள் ஆக்கக்கூற்று மூலம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் அப்படி சொல்லலாமா? அர்த்தம் பாஸ்பரஸ் அது முதல் ஓகே. இப்ப நாங்க அப்படி சொல்லலாம். ஓகே, ராங் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஆக்கக்கூற்று மூலம்னா சோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான். ஒரு நாளுமே வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க பொஸ்பரஸை வந்துட்டு கொடுக்க கூடாது. கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் லைட்டா மாத்துவோம். பொஸ்போலிப்பிட்டுகள் என்னுடைய ஆக்கக்கூற்று மூலக்கூறு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பொஸ்பரஸ் ஆகும். ரைட் வரும். அது ஓகே. பொஸ்போலிப்பிட் மென்ஷன் பண்ணி கேட்பாங்கன்னா ஓகே. ஏன்னா மத்தபடி நாங்க கொமனா லிப்பிட்டுக்குள்ள வந்துட்டு கொடுக்க முடியாது. பொஸ்போலிப்பிட்டுகள்ல ஏன்னா அவர்ல பொஸ்பரஸ் இருக்குன்னு வச்சிருக்காங்க. சோ வேற அவர் 3 பேர்லயும் தான் இருக்கிறாரு. சரி பாப்போம் இவ என்னென்ன வந்திருக்காங்க. முதலாவது என்னவா பொஸ்போலிப்பிட் ஓம் இருக்குது, ஆர்என்ஏல இருக்கும், என்ஏடிபி பிளஸ்ல இருக்கும், கைட்டின்ல பொஸ்பரஸ். கைட்டின் ஆக்கக்கூற்று மூலகம் வந்துட்டு என்னது சோன். ஏன்னா நைட்ரஜனை கொண்ட ஒரே ஒரு கார்போஹைட்ரேட் காய்ச்சிருக்கோம். நைட்ரஜன் தான் அவர்ல எக்ஸ்ட்ராவா இருக்கு, பொஸ்பரஸ் இல்ல. எஃப்ஏடியும் ஓகே. சோ கைட்டில மாத்திரமே ஏற்றுக்கொள்ள முடியாது. கைட்டின்ல வந்துட்டு பொஸ்பரஸ் இல்லை. கவனம் என்னத்தை வடிவா வாசிங்க. பொஸ்பரஸ கொண்டிருக்கிற சேர்வு கேட்கிறானுங்களா, கொண்டிராத சேர்வு கேட்கிறானுங்களா, என்ன கேட்கிறானுன்றத பார்த்து விடைய கொடுங்க. சரி ஓகே. அடுத்தது அங்கிகளில் அதிக அளவு காணப்படுகின்ற அசேதன சேர்வை என்னவா? சேர்வை என்று கேட்டாலும் சரி, அசேதன சேர்வை என்று கேட்டாலும் சரி, விட என்ன நீர். சேதன சேர்வை என்று கேட்டா மாத்திரம் கார்போஹைட்ரேட். சோ நீராக இருக்க போதும் 3வது ஆன்சருக்குள்ள போறோம். 20 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். புவியோட்டில் அந்தளவாக 25 மூலம் இல்ல, புவியோட்டில் இருக்கிறது மொத்தம் 92 மூலங்கள் இயற்கையாக இருக்கிறது. கந்தகம் கொண்ட ஒரே உயிரியல் மூலக்கூறு புரதம். கந்தகம் இருக்கிறது புரோட்டீன்ல மட்டும்தான். நைதரசன் கொண்ட ஒரே உயிரியல் மூலக்கூறு புரதம். இதை ஏற்றுக்கொள்ளலாமா? நைதர் கந்தகம் புரோட்டீன்ல மட்டும்தான் இருக்குது உயிரியல் பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ்குள்ள. என்னவா நைட்ரஜன் வந்துட்டு புரதத்துல மட்டுமா? இல்ல இல்ல, அது நியூக்ளிக் ஆசிட்ல இருக்குது, நியூக்ளியோடைட்ல இருக்குது. சோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 4வது பொஸ்பரஸை கொண்ட ஒரே உயிரியல் மூலக்கூறு நியூக்ளிக் அமிலமா? இல்ல இல்ல. ஏன் நாங்க கல்யா லிப்பிட்டுமே வந்துட்டு பார்த்தோம்ட்டா இப்படியா நாங்கள் காய்ச்சிருக்கோம். புல்லாடி பொஸ்போலிப்பிட்ல வந்துட்டு இருக்குது. சோ நியூக்ளிக் அமிலம் மட்டுமன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பொஸ்போலிப்பிட்லையும் வந்துட்டு இருக்குது. கவனமா இருக்கணுமா? லிப்பிட்டும் உயிரியல் மூலக்கூறு. ஓகே, ஒரு சக்கரைட்டும் உயிரியல் மூலக்கூறு. அந்த 4 பேருமே உயிரியல் மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறுன்றது கொமண்ட் உயிர் பதார்த்தங்களை ஆக்கி இருக்கிற சேதன சேர்வைகள். மாமூலக்கூறுன்றது வித்தியாசம். ஓகே, பார்த்து வந்துட்டு முடிவெடுங்க. சரி ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க? குளோரின் தாவரங்களில் உள்ள ஒரு மாமூலக்கூறா? ஓகே, அது புளிய அடிபட்டிருக்க. குளோரின் மாமூலகமா? அதுக்கு மாத்திக்கொள்ளும். மாமூலம் குளோரின் மாமூலமா? அதை எப்படி செக் பண்றோமே? சொன்ன ஸ்பீக்கமாக கூட இருக்கா குளோரின்? நம்ம மாமூலகத்துக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கிறோம். என்ன நம்மளோட மாமூலகத்துக்குரிய ஷார்ட்கட் வந்துட்டு என்னது? சான் எஸ்பி கேமாக்கா. இந்த தர பாடத்துக்கு சான்ஸ் இருக்கிற இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு கொடுங்க. ஒரு எம்சிக்யூக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணு. சோ இவ்வளவுதான் மாமூலகம். 4, 6, 9 மூலம் தான் மாமூலகம். எங்களோட ஷார்ட்கட் சான் எஸ்பி கேமாக்கா. ஓகே, சோ ஞாபகம் வச்சு கொடுங்க. சோ இதுக்குள்ள குளோரின் வந்துட்டு இல்ல. சோ பின்ன அதுவும் ஒரு ராங் ஸ்டேட்மெண்டாக இருக்க போது நாங்க நேரே வந்துட்டு 2வது ஆன்சருக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே,
ஒன்று. அடுத்தது ஸ்டேட்மெண்ட். ஓகே பாப்போம். இயற்கையில் காணப்படும் மூலகங்களின் எண்ணிக்கை 25 இல்ல 92. என்ன 92 இருக்க போகுது. தாவரங்களுக்கு அத்தியாவசியமான மூலகங்கள் 92 இல்ல தாவரங்களுக்கு அத்தியாவசியமானது 17. நம்மளுக்கு வேற கேள்வி எனக்கு எடுக்கிற அதுக்கு மொத்தமே 5 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ளதான் கேள்வி வேறும் இந்த தரம் எப்படி எப்படி எல்லாம் மாத்தி போடலாமா அப்படி எல்லாம் மாத்தி போட்டிருக்கேன். இதை விட கேள்விகள் இல்ல. கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி இடம்பெறதுக்குரிய வாய்ப்புகள் தான் கூட அது மூலக சேர்க்கையில. அப்படி இல்லைன்னு சொன்னா நீ ரெண்டுல ஏதாவது ஒன்று இடம்பெறதுக்கு. ஓகே சோ எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. நாங்க சில வேலைகள்ல வராததுக்கும் நாங்க கடைசி அங்க 4வது டியூட் இருக்கല്ലോ அதுல வந்துட்டு முக்கியத்துவம் குறைஞ்ச கேள்விகள் செய்ய போறோம். சேஃப்டி ஆப்ஷனுக்கு எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்க வேணும். எக்ஸ்பெக்டேஷனை முழுவதுமாக நம்ப கூடாது. இது ஒன்றும் பேப்பரை பார்த்து நாங்க ஒன்றும் சொல்றது இல்லை. எஸ்ஐக்கும் தான் சில வேலையில லக் இருக்கும். போன தரம் ஒரு 3.5 கேள்வி தான் வந்தது. 2.5 கேள்வி மிஸ் ஆயிட்டு போன தரம். அதுக்கு முதல் 5.5 கேள்வி வந்தது 2023ஆம் ஆண்டு. பெரிய சக்சஸ் ஆகினது. அது லக்க பொறுத்து இருக்குது. 2 லக்கும் இருக்குது, உங்களோட லக்கும் இருக்குது, அது கடவுள்ற கையில இருக்குது. நம்ம ஒரு அனலைசிங் பண்ணி எடுக்கிறோம். அது வரலாம் வராம போகலாம். நாங்க என்ன செய்யணும்? அதுக்கும் நாங்க எஸ்ஐல ஓவரா ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம்னா ஸ்ட்ரக்சரும் எழுத மாட்டோம். போன தடவை அந்த முதலாவது கேள்வியை பார்த்த உடனே பாதி பேர் உயிர் வைக்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோசஸ் விவரிக்க சொல்லி கிடைக்கிற கேள்வியெல்லாம் ஈஸியான கேள்வி. அந்த முதலாவது கேள்வி என்னடா பெரிய எதிர்பார்த்த பாதி கேள்வியை தான் போட்டானுன்ற மாதிரி உயிர் வைத்து அதோட அப்செட் ஆயிருந்தா நிறைய பேர் செய்ய விட்டது பேப்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு அது எல்லா போர்டுக்கும் 6 அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்மளுக்கு சில லூஸ் போர்டு மாட்டும். சோ அதுகளை யூஸ் பண்ணி கொண்டோம்னா சரி ஒரு கேள்வி வரலையா படிக்கலையா விட்டு போட்டு அடுத்த எழுதுறதா. ஓகே சோ நம்மளுக்கு கடவுள்கிட்ட வேண்டி கொடுங்க. நம்மளுக்கு கூட வரலாட்டின் தேவையில்லை. ஒரு 4 கேள்வி கொடுவினா எஸ்ஐல படிச்ச கேள்வி எந்த நம்ம ஒரு இது வச்சிருக்கோம். 2ஆம் பாடத்துல வர கேள்வி, 4ஆம் பாடம் 3ஆம் பாடம் சேர்ந்த ஒரு கேள்வி, 2வது கேள்வி, 5ஆம் பாடத்துல 2 எஸ்ஐ. சோ அந்த 4ஐயும் செய்யறதுதான் சேஃப்டி ஆப்ஷன். ஒரு தப்பி தவறு கஷ்டமா வந்து ஏதாவது படிக்காத இறங்கிட்டாங்கன்னா மைக்ரோபாலஜி மாலிகுலர் அதுகளுக்குள்ள வந்துட்டு படிச்சோம்னு சொல்லி சொன்னா போதும். ஓகே சோ நாங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இது உங்களோட லைஃப் எல்லாம் வெறுமனே இந்த சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. சில படைகள்ல ஒரு கேள்வியும் பெறாம போனாலும் வரலாம். அப்படி இது வரைக்கும் இந்த 5 வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க தொடங்கி அப்படி நடக்க இல்லை. மினிமம் ஒரு 3 வந்திருக்கு. கடைசி 12 கேள்வியை சொல்றேன் நான். இந்த கேள்வியில இன்னும் மினிமைஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள 3.5 வந்திருக்குது. பயங்கர சக்சஸ் ஆகணும் மட்டும் வேண்டி கொடுங்க. நானும் உங்களுக்காக வேண்டி கொள்றேன். இன்னைக்கு கடவுள கையில இருக்கு. பட் நாங்க எல்லாத்துக்குமே தயாராக இருக்க வேண்டும். வந்தா ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வார அளவுக்கு அஜிமிக்கணும். சோ அத்தனை எல்லா கேள்விகளையும் ஒர்க் பண்ணி இது நம்மளுக்கு டைம் குறையதானே இருக்குது. ஆனா நம்மளோட டைமை வந்து நாங்க டபுளா யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் முடிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரலாம். அந்த 140 தாண்டி கொஸ்டின் வராது. 140 எஸ்ஏ இருக்கு, லிங்க்ஸ் இருக்கிற அதை தாண்டி உங்களுக்கு வராது கேள்வி. இந்த 5 வருஷம் புக் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஒரு கொஸ்டின் கூட 140 தாண்டி வந்தது இல்லை. அதை தாண்டி வராது. பட் நம்மளுக்கு 140 பாடமாக்கி எடுக்கிறது கடும் கஷ்டம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. முடியுமாண்டா நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சாத்தியம் படுத்துங்க ஒவ்வொரு பகுதியா. ஓகே சோ ஏதோ படிங்க நல்லா. இருக்கிற டைம் 2026 சான்சஸ் நாட்கள் இருக்குது. 2025 குறைஞ்ச நாள் தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க்கு டபுளா போடுங்க. முடியும். கடவுள் டைம் பண்ணி கொடுங்க. லக்கு வேணும். ஓகே அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. தாவரங்களுக்கு அத்தியாவசியமான மூலம் 92 இல்ல நாங்க கழிச்சிருக்கோம். தாவரங்களுக்கு அத்தியாவசியமானது வந்து எத்தனை கழிச்சிருக்கிறோம்? 17. 17ல 9 மாமூலகம் 8 நுண்மூலகம். ஓகே மனிதர்களில் காணப்படும் அத்தியாவசியமான மூலகங்கள் 9 இல்ல 25. இந்த நம்பர்ஸுக்குள்ள நம்மளுக்கு விளையாடுவானுங்கள. நம்பர்ஸ் ஏதா இதுல இப்படி எல்லாத்தையும் போடலாட்டியும் ஏதாவது ஒரு நம்பரை குழப்பி போடுவாங்க. அநேகமாக வந்து நான் நினைக்கிறேன் வந்துட்டு பிள்ளையான கூட்டுக்கு தான் போக்கு வலிக்கிடுவாங்க. அதுக்குள்ள சரியான கூட்டு போட்டு பிள்ளையாக்குற அளவுக்கு வந்துட்டு இருக்காது. ஓகே ஒரு பிள்ளையான ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ல 4 ஸ்டேட்மெண்ட் தந்துட்டு ஒரு பிள்ளையான ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறதுக்குரிய வாய்ப்புகள் தான் வந்துட்டு இருக்கும். ஓகே அடுத்தது கந்தகத்தை கொண்ட ஒரே உயிரியல் மூலக்கூறாக புரதம் காணப்படுகின்றது. அது திரும்ப திரும்ப போடுற ஸ்டேட்மெண்ட் அது முக்கியத்துவத்தை உணர்ந்து கொடுங்க. இந்த கேள்வி டிரெக்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கந்தகம் இருக்கிறது புரதத்துல மட்டும்தான். இது ஒரு 2 வருஷத்துக்கு முதல் அந்த கல்வி திணைக்களத்தால் வெளியிட்ட இறுதி பேப்பர்ல இருந்த கொஸ்டின் சான்சஸ் இருக்குது. ஓகே அடுத்தது என்ன லாஸ்டா சொல்லியிருக்காங்க.
எஸ்கேகே கிட்டத்தட்ட 6% நாங்க காய்ச்சிருக்கோம். 4%. அதிக அளவு காணப்படுறது நாங்க என்ன ஷார்ட் வச்சிருக்கோம்? ஷார்ட் எத்தனை பெர்சன்டேஜ்? 96%. மிச்ச 4%ல கூட காணப்படுறது சிவகார்த்திகேயன் கேட்பாடு ஞாபகம். என்ன ஷார்ட்கட்? எஸ்கேகே. ஓகே, இது 6% இல்ல. இந்த பெர்சன்டேஜ் மாத்துவானுகள், நம்பர்ஸும் மாத்துவானுகள். கவனமாக இருங்க, சரிதானே? சோ மொத்தமாக வந்துட்டு 6%ன்றது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ எத்தனையாவது கோபுரம்? 4வது பெற்றான ஆன்சராக வந்துட்டு இருக்கும். சோ 21க்கு வந்து நாங்க 4க்கு வந்துட்டு போறோம். 22வது இது எப்படி கண்டுபிடிப்பியல்? ஒரு கார்போஹைட்ரேட். இது ஒரு பழைய ஐடியா உண்டு. வந்து கேள்வி, இந்த கார்போஹைட்ரேட் சேர்வைகளினுடைய சூத்திரங்களை தந்துட்டு கார்போஹைட்ரேட் கண்டுபிடிக்கிற ஐடியா ஒரு பழைய ஐடியா. 2000க்கு முந்தின ஒரு ஐடியா. கிட்டத்தட்ட வரல. டேர்ம் எக்ஸாம் சிலர்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஃபைனல்ல 2000க்கு பிறகு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எஜ்ஜுக்கோ சின்ன விஷயம். எஜ்ஜுக்கோ ரேஷியோவை வந்துட்டு பாக்குறது. எஜ்ஜுக்கோ ரேஷியோ வந்துட்டு 2:1 ஆக இருக்குமானா கார்போஹைட்ரேட், 2:1 விட கூட இருக்குமானா லிப்பிட், 2:1 விட குறைய இருக்குமானா லிப்பிட்டும் இல்ல, கார்போஹைட்ரேட்டும் இல்ல. சோ இது ஒரு கதை வச்சுக்கோங்களா? 2:1 விட 2:1 இல்லைன்னு சொன்னா கார்போஹைட்ரேட் இல்ல, 2:1 சொன்னா கார்போஹைட்ரேட், 2:1 விட கூட 3:1 4:1 அப்படி இருக்குமானா லிப்பிட். அவங்க எச்சின் அளவு கூடுதலாக வந்துட்டு இருக்குமானா லிப்பிட். வேற சிஹெச்ஓ இருக்கிறது இந்த 2 பேர் தான். அதை விட குறைவா இருந்தா கார்போஹைட்ரேட் லிப்பிட். ஓகே, இவ்வளவு சந்திருக்கிற விடைகளை விடுங்க. எனக்கு இதை சொல்லுங்க. C5H10O4 இப்படி சும்மா வரும். சும்மா விட்டுருக்கேன். ஓகே, சோ இது கார்போஹைட்ரேட்டா? எஸ் ஓ நோ? ஓ ரைட் ஓர் ராங்? எப்படி பாக்குற? அதை எப்படி பாக்குற? இந்த ரேஷியோ பாருங்க, 10க்கு 4. நம்மளுக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எச் கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்டா, எச்சுக்கு ஓ ரேஷியோ வந்துட்டு 2:1 ஆக வந்துட்டு இருக்க வேணும். 2:1 ஆக வந்துட்டு இருந்தா தான் கார்போஹைட்ரேட். அப்படி இல்லைன்னா கார்போஹைட்ரேட் இல்ல. இது ஒரு பழைய ஐடியா. மேபி சான்சஸ் இருக்கலாம் பாரதுக்கு. சரி பாபம். 22 பின்வருவன மற்றும் எது கார்போஹைட்ரேட் அன்று, எது கார்போஹைட்ரேட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே பாபம். C3H6O3. சரி, 6:3 2:1 இது கார்போஹைட்ரேட் தான். அடுத்தது C7H14O7 14 2:1 கார்போஹைட்ரேட். C6H12O6 குளுக்கோஸ் போட்டிருக்காங்க 12 கார்போஹைட்ரேட். C5H10O3 என்னமா? C5H10O3 கார்போஹைட்ரேட்டா? இல்ல. 10க்கு 3 அப்படி கார்போஹைட்ரேட் வர்றது. ஓகே, 5வது C4H8O4 அது கார்போஹைட்ரேட். எனக்கு சொல்லுங்க, இது லிப்பிட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? லிப்பிட் தெரியாது, லிப்பிட்டா இருக்கிறது சான்ஸ் இருக்கா? என்ன கதைச்சம்? கார்போஹைட்ரேட்டும் லிப்பிடுக்கும் என்ன வித்தியாசம்? 2:1 வருமானா கார்போஹைட்ரேட் 2:1 விட கூட. இங்க ரேஷியோ கிட்டத்தட்ட என்னது? 3:1 கிட்ட இருக்குது. அதை விட கொஞ்சம் கூட. சோ 3:1. சோ மேபி லிப்பிட்டாக இருக்கலாம். ஓகே, பட் நம்ம அதை ஷேர் பண்ணலாம். லிப்பிட்டாக மேபி இருக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ அந்த எச்சுக்கோ ரேஷியோ ஐடியா ரை பண்ணி கனகாலம் மேபி மூலக சேர்க்கை தானே வேற போது இப்படி நார்மலா போடுவோம் என்று இருக்கிறாலும் இருக்கலாம். அந்த ஐடியாவும் இருக்கா, பார்த்து வச்சு கொடுங்க. ஓகே, அடுத்தது லிப்பிட்டுகளின் அகக்கூற்று மூலகங்கள் இருக்கு. இதுக்கு எத்தனை பார்க்கிறோம்? 4வது என்ன? ஓகே, அடுத்தது 23 லிப்பிட்டுகளின் அகக்கூற்று மூலம். ஒரு யோசனையே வரக்கூடாது, பொஸ்பரஸுக்கெல்லாம் மைண்ட் போகக்கூடாது. கார்போஹைட்ரேட் கேட்டாலும் சரி, லிப்பிட் கேட்டாலும் சரி, மைண்ட்ல வர வேண்டியது சோ. ஓகே, சோ எத்தனாவது? 2வது ஆன்சர். அதுக்கப்புறம் அடுத்தது பொஸ்பாலிப்பிடுகளின் அகக்கூற்று மூலம். அதுக்கு சாப் என்ன? CHOP. 5வது நியூக்ளிக் அமிலத்தின் அகக்கூறு சாம்பி. சில வேலைகள்ல 1வது கேள்விதானே கஷ்டப்படுத்த தேவையில்லை கூட நோமலா இறங்கினாலும் முறக்கலாம், அல்லது இதா இறங்கினாலும் முறக்கலாம். எல்லாத்துக்குமே தயாராக வந்துட்டு இருங்க. ஓகே, மார்க்ஸ் போடுங்க. எத்தனை பார்ப்போம். எத்தனை 25க்கு எத்தனை வந்திருக்கேன்னு பார்ப்போம். அடுத்த பேப்பர் போறதுக்கு முதல் இதுலேதான் பிளவிடக்கூடாது. 25 எடுத்து வரணும் தொடர்ச்சியா.
நீங்க அந்த தந்திருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தாச்சும் எழுதுங்க சரிதானே. எழுதாம கடைசியில ரோடாகி வச்சுக்கோங்கன்னா கடைசியில பிரச்சனையா போயிடும். பார்த்தாச்சும் ஒர்க் பண்ணுங்க. பட் இதை ஒருக்கா பார்க்காம ட்ரை பண்ணாதானே அது பிரியோசனம். பார்க்காம படிச்சுட்டு ஒருக்கா ட்ரை பண்ணக்கூடாது, அது பிரியோசனமா இருக்கும். அடுத்தடுத்த பேப்பர்ஸை வந்துட்டு இது செஞ்சு ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த பேப்பர் எடுங்க, 2வது பேப்பர் எடுங்க. அடுத்த எக்ஸ்பெக்டேஷன், முதலாவது எக்ஸ்பெக்டேஷன் 2வது பகுதிக்குள்ள போகும். நான் பேப்பர் கிடைச்சிட்டு தானே. அடுத்த பேப்பர் எடுங்களா, இதை முடிச்சு விடுவோம். நாளையில இருந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு 5 to 7 வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கும் சரியா. ஸோ எம்சிக்யூல கொஞ்சம் கூட கன்சன்ட்ரேட் பண்ணுவோம். 5 to 7 அல்லது 5:30 to பாரத பொறுத்து. ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் 5:30 அல்லது 5 நாளை இருந்து தொடர்ச்சியாக நடக்கும். ஓகே தானே, இது ஓகே தானே. சரி, ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களோட அடுத்த சிஸ்டத்துக்குரிய 25 years பாஸ் பேப்பர் வந்துட்டு கழிவகற்றும் தொகுதி இம்யூன் சிஸ்டம் கிளாஸ் முடிய போட்டு விடுவேன். அதை முருகா ட்ரை பண்ணி எடுங்க சரியா. ஸோ நாங்க உடற்படி செஞ்சு கொண்டு போறது இல்லை. இப்ப நாங்க 5ஆம் படத்துல முக்கியமானது கழிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 6 கேள்விக்குரிய பகுதி வந்துட்டு கழிச்சிட்டோம். டிஷ்யூல கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியோட எக்ஸ்பெக்டேஷன் இப்ப குயிக்க இந்த மந்த்துக்குள்ள பார்க்க போறோம். என்ன இதெல்லாம் ஈஸியான பகுதிகள் தான் தெரியும் தானே. அதுகள்லாம் பிளவுற வீதம் கூடுதலா இருக்கும். அதே மாதிரி அது வந்துட்டு நம்மளுக்கு அநேகமா 18 அல்லது 19க்கு போகும். 5.1 5.2ல 2 கேள்வி வரும். 5.3ல 2 கேள்வி. 5.4ல எஸ்ஏ இல்லாட்டி ஒரு கேள்வி. எஸ்ஏ வரப்போதுன்னா எஸ்ஏ கேள்வி வராது. அநேகமா கேள்வி வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுவாச தொகுதி தான் இந்த தரம் சான்சஸ் இருக்குன்னு காய்ச்சிருக்கேன். இம்யூன் சிஸ்டத்துல ஒரு எம்சிக்யூ. ஸோ அதுகளுக்குரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸையுமே வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஓர்டர் படி நம்ம இது வந்துட்டு போகாது. ஆனால் முடிய கூட லாஸ்ட் ஏதோ 50மே வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஸோ யூனிட் 5 பகுதிகளை வந்துட்டு வேகமாக வந்துட்டு படிச்சிடுங்க. சரி, 2வது பேப்பருக்குள்ள போகுமா. ஓகே, ஸோ மார்க்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறீர்கள். இதே மாதிரி ஸ்கோர் பண்ணி கொண்டிருந்தேன்னா சரி. அடுத்ததுக்குள்ள வந்துட்டு போவோம். அடுத்த டார்கெட் செக்ஷன் நீர். சோ மூலக சேர்க்கையை விட நீர் வாரத்துக்குரிய லாஸ்ட் அவனுகள் போட்ட கேள்வி வந்துட்டு நீர் 2018-17 சம்திங் ஒரு செக் பண்ணுங்க. நியூ சிலபஸ் மாறினதுக்கு பிறகு நீர்ல இருந்து எந்த விதமான எம்சிக்யூவும் இடம்பெறல. நீர் எல்லா விதமான துண்டுலையும் எக்ஸ்பெக்டேஷன். உங்களுக்கு யூனிட் 2ல 2025க்கு வரக்கூடிய ஒரு எஸ்ஏ கேள்வியாக நீரினுடைய தனித்துவமான பண்புகள் தந்திருக்கு. சில வேளைகள்ல கடும் சான்ஸ். ஓகே, பட் நீங்க டேர்ம் எக்ஸாம்ஸ்ல எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது அடிக்கடி இந்த கேள்வியை சந்திச்சிருப்பீர்கள். நீரினுடைய தனித்துவமான பண்புகளை விவரிக்க அந்த கேள்வியை. ஆனா ஃபைனலுக்கு இது வரைக்கும் போட்டதுல புது கேள்வி. ஆனா இந்த தரம் போன தரமும் பாஸ் பேப்பர் தான் முதல் ஒரு மெச்சாகும் வந்த கேள்வியை தான் திரும்ப போட்டவனுங்க. சோ கண்டிப்பாக இந்த தரம் ஏதாவது ஒரு புது கேள்வி தான் போக பார்ப்பாங்க. எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அலஸ்டரிக் சீராக்கம். புது கேள்வி தானே தேவை. அது என்னதுக்கு போட்டு வேற ஒரு புது கேள்விக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சோ அப்படி ஒரு புது கேள்விக்குள்ள போகக்குள்ள அங்கிகளினுடைய இந்த நம்ம யாரு நீரினுடைய தனித்துவமான பண்புகள் ஒரு புது கேள்வி, இதுவரைக்கும் வராத கேள்வி. இளையூர் பிரிவு ஒரு புது கேள்வி, இதுவரைக்கும் வரல. ஒடுக்க பிரிவு வந்திருக்கு, இளையூர் பிரிவு வேற இல்லை. களவட்டத்துல நடக்கிற தவறுகள் வேற இல்லை, கலைச்சுவர் வேற இல்லை. ஆனா போன தரவும் கல கட்டமைப்பு போட்டு இந்த தரம் கல கட்டமைப்புக்கு சான்சஸ் குறைவோ எதுக்கும் பார்த்து வச்சு கொடுங்க. தந்திருக்கிற அந்த அவ்வளவு கேள்வியே பார்த்து வச்சு கொடுங்க. அதை தாண்டி கொஸ்டின் வராது. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 5 இயர்ஸுக்கு வந்துட்டு ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்க கூட வந்துட்டு அதை தாண்டி கொஸ்டின் வரா. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் பரிதம் வரலையோ நம்ம முதல் வேலை வந்துட்டு இந்த அவ்வளோத்தை படிச்சு முடிக்கிறது. ஓகே, இப்போ யூனிட் 2 எஸ்ஏ அனலைசிஸ் தந்திருக்குது, என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, டோட்டலா என்ன எஸ்ஏ இருக்குது, என்ன வரப்போகுது எல்லாம் தந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் கட்டம் எல்லா எஸ்ஏயும் நாங்க படிக்கத்தான் வேணும். பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பகுதிகளை கொஞ்சம் 2-3 தடவை நாங்க ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எழுதுங்க, பார்த்தாச்சும் எழுதுங்க. ஓகே, உங்களோட கைப்பட திரும்ப 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 பார்த்தாச்சும் எழுதுங்க. ஸ்ட்ரக்சரையும் எஸ்ஏ ஒரு கேட்சும் நாங்க பாஸ் பேப்பரையும் சரி இதையும் சரி பார்த்தாச்சும் எழுதி வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அதே கேள்வி திரும்ப வரக்குள்ள நாங்க விட மாட்டோம்.
ஆனா எம்சிக்யூ அப்படி செஞ்சோம்னா அது பிரியோசனம் இல்லை. கண்டிப்பாக நாங்க யோசிக்க கூட இது என்ன இது என்ன யோசிக்க கூட நம்மளுக்கு அது பிரியோசனமா இருக்கும். ஸோ அதை மட்டும் அப்படி செய்யாது, எக்ஸாம் மாதிரியே செஞ்சுவாங்க. ஒரு செக்ஷனை படிச்சுட்டு அப்படியே முடிச்சு வந்து சரி சரி. ஸோ நீர் இதுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு அவன 3 விதமான கேள்விக்குள்ள போகலாம். ஓகே, நான் எதிர்பார்க்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லினா நீர் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் சரியான. இதுவரைக்கும் அப்படி ஒரு கேள்வி போட்டது இல்லை ஒரு இதுலயுமே. நீர் தொடர்பாக நான் நினைக்கிறேன் ஒரே எம்சிக்கு 2 எம்சிக்கு வந்திருக்குது. முதல் வேற இருந்த சிலபஸ் வேற தானே, நீர் பயன்பாடுகளை மையப்படுத்தி தான் முதல் இருந்தது. ஸோ அப்படி ஸ்டேட்மெண்ட் லைக் கொஸ்டின்ஸ்குள்ள வந்துட்டு போனதே இல்லை. ஓகே, மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் லைக் கொஸ்டின் நீர் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லை புரதத்துல ஸ்டேட்மெண்ட் வரும்னு சொல்லி சொன்னா 2வது கேள்வியாக நீர் இடம்பெறும் சொல்லி சொன்னா காம்பினேஷன் டைப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுல நான் உங்களுக்கு அந்த ஷோர்ட் நோட்ல வந்துட்டு என்னென்ன தந்திருக்கிறேன். அந்த 6 இயல்புகள் 4 இயல்பு மெயினான இயல்பு காய்ச்சிருக்கோம். அதுல 4 இயல்புகள் வந்துட்டு பாத்தோம்னா இந்த இயல்புகள் வந்துட்டு காய்ச்சிருக்கிறார். 4 மெயினானது உடைச்சு பாத்தோம்னா அதுல 6 இருக்கு இயல்பு. அந்த 6ஆலையும் என்ன பயன்பாடுன்றது இருக்குதானே. பின்வரும் நீரினுடைய இயல்பு பயன்பாடு சேர்மானத்தின் சரியானது பிழையானது அப்படியான ஒரு காம்பினேஷனுக்குள்ள வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இல்லாட்டி காட்டும் டிரெக்டான ஒரு கொஸ்டினுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயன்பாடை வச்சு ஒரு நீரினுடைய இயல்பை சொல்லிட்டு அது என்ன இயல்பு காரணம் அப்படின்னு மாதிரி போகலாம். இதுவரைக்கும் நாங்க வந்த பாசிட்டிவ் கொஸ்டின்ஸை பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா அதே அந்த டிரெக்ட் கொஸ்டினுக்கு தான் போயிருக்காங்க. அதனால இந்த தடவை கொஞ்சம் புதுசா யோசிப்பாங்களோன்ற மாதிரி தோணுது. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு காம்பினேஷன் ஒரு வித்தியாசமாக போறாங்களா அப்படி இல்லை நேரடியான கேள்விகளை போட போறான்னு தெரியா. பட் நீர் இடம்பெறதுக்குரிய வாய்ப்புகள் இந்த தரம் பிரகாசமாக வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் நீர்ல வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க. அதோட நம்மளுக்கு அதை எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்ச பகுதியாக இருந்தாலும் ஒருக்கா வடிவா உன்னிப்பா பாருங்க, லைன் பை லைன் தான் வந்துட்டு வாசிங்க. அவங்க ஒரு சின்ன லைன்ல நம்மளை குழப்பி போட்டு மாத்தி போட்டு போவாங்க. சோ அதுல உங்களுக்கு முன்னுக்கு அதுக்கு ஷோர்ட் நோட் போட்டிருக்குது. அது ஒருக்கா பாருங்க, தெரியும் தானே. ஒன்றற்பண்பு பிணைவால என்ன நன்மை என்று காய்ச்சிருக்கிறோம். தாவரங்கள்ல கடத்தல் ஊடகம் உயர் மேற்பரப்புள்ள விசையால வந்துட்டு பூச்சிகள் நீர் மேற்பரப்புல நடக்கக்கூடியதா இருந்த மத்ததுல எல்லாம் குழம்பு மாட்டேது. உங்களுக்கு எதுக்குள்ள ட்விஸ்ட் இருப்பானுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த உயர் தன்வெப்பம் உயர் ஆவியாதல் வெப்பம் இந்த 2 தான் உங்களை குழப்புவானுங்கள். அதுண்ட பயன்பாட கவனமா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. உயர் ஆவியாதல் வெப்பத்துக்கு உயர் தன்வெப்பம் கொள்ளல வர தன்வெப்பத்துக்கு என்ன உதாரணம் கிடைச்சிருக்கோம். நீர்நிலைகள்லையும் உயிர் தொகுதிகள்லையும் நீர் வந்துட்டு ஒரு வெப்ப தாங்கியாக செயற்படுறதுக்கு அழைச்சிருக்கிறோம். என்ன உதாரணம். அதே மாதிரி ஆவியாதலுக்கு தான் நிறைய காய்ச்சிருக்கு. மாறா உடல் வெப்பநிலை அங்கிகள் இந்த உடல் மேற்பரப்ப குளிர்விக்கிறது, தாவரங்களை மிக சூடேற்றத்தில் இருந்து தடுக்கிறது, தாவர உடலை குளிர்ச்சியாக சம்திங் நிறைய சொல்லலாம் வித்தியாசமா. உறையும் போது விரிவடைதல் அது கொண்டுதான் துருவ பிரதேசங்கள்ல குளிர்காலங்கள்ல நீர்வாழங்கிகள் தப்பி பிழைக்கக்கூடியதா இருத்தல், முனைவு தன்மைக்கு பல்பதார்த்த கரைப்பான் அப்படின்னு காய்ச்சிருக்கிறார். சோ ஏதாவது ஒரு 5 இயல்பு போட்டு காம்பினேஷனுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லை அதுல கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறான். இப்படி போறாங்கன்னு தெரியல. பட் எப்படி எல்லாம் போகலாமோ அப்படி எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்குது. வித்தியாசமாக 3 டைப்லையும் எடுத்திருக்குது. ஏதாவது ஒரு டைப் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, முதலாவதே ஒரு டிரெக்டான கேள்வி. இப்படி எல்லாம் வராதுன்னு இல்லை, மேபி வரலாம். ஏன் கிட்டத்துல அந்த ஹீமோகுளோபினோட எத்தனை ஆப்ஷன் இணையம் ஒரு கேள்வி, 4 ஆப்ஷன் இணையம் தெரியாது. இதெல்லாம் கேட்பானு யோசிக்கலாம். அப்படிப்பட்ட கேள்வி சிலதுகள் நம்மளுக்கு தெரியும். எல்லாம் கஷ்டப்படுத்துற மாதிரி சில விளையாட்டு நோம்பலாகவும் இருக்கலாம். சோ முதலாவது கேள்வியை பாருங்க. நீர் உயர்ந்த அடர்த்தியை பெற்றுக்கொள்ளும் வெப்பநிலை. நம்மளுக்கு தெரியும் வெப்பநிலையை நாங்க குறைக்க அடர்த்தி வந்துட்டு கூடிக்கொண்டு வரும். இது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் தான். ஏன்னா 4 பாகை செல்சியஸ்ல வந்து நீர் வந்துட்டு மேக்சிமமான அடர்த்தியை வந்துட்டு எடுக்கும்னு சொல்லி நாங்க கவனிச்சிருக்கிறோம். சோ நாங்க நேரடியான விடைக்கு வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். நீ முடிச்சு விடுவோமா, இந்த பேப்பரை முடிச்சு விடுவோம். இன்னைக்கே ஒர்க் பண்ணுங்க. ஓகே தானே, சரி பா.
பாருங்க, நீர் உயர்ந்த அடர்த்தியை பெற்றுக்கொள்ளும் வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். 3வது ஆன்சருக்கு போகக்கூடியதா இருக்கு. 2வது நான் சொன்னாலே ஒரு புக்ஸ் கேள்வி வரும், என்னத்துல வருமானு தெரியாது, ஒரு புக்ஸ் கேள்வி வரும். ஓகே, அதே மாதிரி தான் இப்ப கிட்டத்துல ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க, அந்த நம்மளோட கெமிஸ்ட்ரியில வர மாதிரி தொடர்பு படுத்துற கொஷன். கொண்டாலும் அந்த 2 இலக்கத்தை போட்டுட்டு முதலாவது கூட்டால 2வது கூட்டு நடக்கிறது, முதலாவது கூட்டுக்கும் 2வது கூட்டுக்கும் கிடைக்கிற தொடர்பு மாதிரியான ஒரு கொஷன். அந்த ஐடியாவை இப்ப எந்த தரம் அவன் கிட்டத்துல ட்ரை பண்ணது, அது 2மே வந்துட்டு சுவாச தொகுதியில. இந்த தரம் அவனுகள் அந்த இதை நாங்க கூட எதிர்பார்த்திருக்கிறோம், குருதி சுற்றோட தொகுதியில கொண்டு போய் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காய்ச்சிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் குருதி சுற்றோட தொகுதி மாஸ்டர் கதைக்குள்ள காய்ச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? மேபி இதுல கூட ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு கேள்வி அப்படி வரும், அவனுக்கு புதுசு புதுசா மாடல்ல இறக்குறானுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வரானுங்க. அதே மாதிரி இந்த புக்ஸ் கேள்வி மூன்று பேர் என்னதுக்குள்ள வரும் தெரியா, பட் வரும். சோ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு புக்ஸ் கேள்வி போட்டிருக்கு. ஓகே, நாங்க பார்க்க போற சகல எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளேயும் அவங்கள எப்படி எப்படி எல்லாம் யோசிக்கலாமா, அப்படி எப்படி எல்லாம் எடுத்திருக்கு. சரி பாவம். சோ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு சரியான சேர்மானம் கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு பாக்ஸ் கேள்வி வரும் நம்மளுக்கு. பாப்போம். பிணைவுக்குரிய நடத்தை வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல், அதே மாதிரி உறையும் போது விதிப்படுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்குது. சரிப்பா, முதலாவது என்ன காம்பினேஷன் சொல்றாங்க, AQX. முதலாவது A வந்துட்டு பிணைவுக்குரிய நடத்தை. ஓகே, Q உயர் ஆவியாதல் வெப்பம். இல்ல இல்ல, பிணைவுக்குரிய நடத்தை உயர் ஆவியாதல் வெப்பத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல். சோ ரிஜெக்ட் பண்ணிடலாம். 2வது BR செட். BR செட், B வந்துட்டு என்ன, வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல். ஓகே, R வந்துட்டு ஒட்ட பண்பு இல்ல, அதுக்கு சம்பந்தம், அது பிணைவுக்குரிய நடத்தை அளவாகும். CP செட், C வந்துட்டு உறையும் போது விதிப்படைத்தல். ஓகே, உயர் தன்வெப்பம் இல்ல. 4வது BP செட். BP செட் ஆகுது. ஓகே, வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல். ஓகே, உயர் தன்வெப்பம். ஓகே, வெப்பத்தாந்தியாக செயற்படும். ஓகே, வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல் எதுவா, உயர் தன்வெப்பம். ஓகே தானே? 4வது வந்துட்டு ஓகே. 5வது APX. என்ன சொல்லுது, பிணைவுக்குரிய நடத்தை. ஓகே, உயர் தன்வெப்பம்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ நாங்க 4வது ஆன்சருக்கு வந்துட்டு போக முடியாது. இந்த பாக்ஸ் மாதிரி பண்ற கேள்வி எல்லாத்துலயும் பார்த்துட்டு சான்ஸ் இருக்குது, கொண்டு வரும். சோ எல்லாத்துலயும் பார்த்து வச்சு கொடுங்க. எதுக்கு ஓகே, எத்தனை சொல்லுண்டா, 4. 4வது நம்மளுக்கு சரி வந்தது BP செட். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போகுது. மேபி முதலாவது கேள்வி தானே, ஸ்டேட்மெண்டோட ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். நீரினுடைய பௌதிக பண்புகள் தொடர்பாக பிழையாக கூற்று. சரி பாப்போம். உடல் வெப்பநிலையை மாறா மட்டத்தில் பேணுவதில் வியர்வை ஆவியாதல் உதவுகின்றது. ஓ, நாங்க காய்ச்சிருந்தோம், வியர்வை ஆவியாகிறதோட வந்துட்டு உயர் ஆவியாதல் தன்வெப்பம் சம்பந்தப்பட்டிருக்குது. சோ அது வந்துட்டு உடல் மாறா மட்ட வெப்பநிலை மாறாம பண்றதுல மெயின்டைன் ஆகுது. நம்ம என்ன கேட்டிக்காம ரைட்டா ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஒரு வடிவா ஒரு பெண்ணோட எடுத்து நீங்க சும்மா, நாங்க அந்த டைம்ல வந்துட்டு இல்லைன்ற நர்வஸ்னஸ் ஆயிருக்கும், நாங்க என்னதான் காமா இருந்தாலும் ஒரு சின்ன நர்வஸ்னஸ் ஆச்சும் இருக்கும் எக்ஸாம் டைம்ல. பின்ன நீங்க என்ன செய்யணும், அந்த ஸ்டேட்மெண்ட் வரக்குள்ள நல்ல ஒரு பெண்ணாலே போட்டுங்க கீறி. நம்மளுக்கு MCQ பேப்பர் நம்ம எடுத்து வர போறோம். இப்ப நாங்க மேல வாசி கொண்டு போகக்குள்ள வந்துட்டு அவர்கள் அந்த பிள்ளையான கூட்டு கேட்டிருப்பானுங்க, நம்ம ஒரு 2 கூட்டு வாசி கூட மைண்ட் அங்காலஞ்சால போயிருமான்னு சொல்லி சொன்னா சரியான கூட்டுக்கு போட்டு வந்துருக்கும். சோ பின்ன அவனை பிள்ளையான கூட்டு அவளுக்கு இருக்கா பின்னால ஹைலைட் பண்ணுங்க. ஓகே, பிள்ளையான கூட்டு காணுங்க என்று அவளுக்கு இருக்கா கீதி வெஜ்ஜியலன்னு சொல்லி சொன்னா, ஹைலைட் பண்ணி வெஜ்ஜியலன்னு சொல்லி சொன்னா ஓகே மறக்கா. ஓகே, பிள்ளையான கூட்டு தான் மேல கேட்டிக்காரு. அதை பாருங்க, அசண்டை இனமாக பிள்ளைகள் விட்டு தெரிஞ்சு பிள்ளைகள் விட்டு என்ன நம்மளுக்கு இன்னும் மார்க்ஸ் குறைய போகுது. நம்மள அறியாம ஒரு 2-3 பிள்ளை வரும், நம்மளுக்கு கூட தேவையில்ல, 50க்கு 50 தேவையில்லை, ஒரு 47 46 கொண்டு வந்தாலும் சரி. ஓகே, அதை விட குறைஞ்சா நினைச்சு பார்க்க தேவையில்லை. அடுத்தது என்னப்பா இந்த பிள்ளையான ஒரு ஒப்பீனியனுக்குள்ள இருக்காதுங்க. முதல் 5 பாடத்தையும் படிச்சு கொண்டு B எடுக்கலாம், C எடுக்கலாம், கடைசி வரைக்கும் Bயும் பெறாது, Cயும் பெறாது. ஓகே, மினிமம் மேக்சிமம் நீங்க 5 பாடத்தையும் படிச்சா Cக்கு போகலாம், அதுக்கு மேல கடைசி வரைக்கும் போக இல்லாது. மார்க்ஸ் அது 80 மார்க்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். ஆனா நம்மளுக்குள்ள அந்த கான்பிடன்ஸ் தெரிஞ்ச கேள்வியை கூட செய்ய விடா.
ஓகே, தயவு செய்து இருக்கிற நான் ஜஸ்ட் வாசிச்சு அதையும் கிளியர் பண்ணி எடுங்க. அந்த 10 பாடமும் நான் முடிச்சிட்டேன் என்று அந்த மன திருப்தி, அந்த மைண்ட் கான்பிடென்டே உங்களை கூட்டிக் கொண்டு போகும். அட்லீஸ்ட் பி என் ஓகே. ஓகே, தயவு செய்து இந்த சாய்ஸ் பண்ணி ஓகே 10ஆம் பாடம் வேற 2 கடி தானே அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க. மேபி அந்த ஈஸியா போடுற கடி தூக்கி அதுக்குள்ள தூக்கி போட்டுருப்பாங்க. நம்மளுக்கு இப்பயும் நாட்கள் கிடக்குது. இப்ப வாசி அந்த 8, 9, 10 கூட அதுல விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா வாசிச்சு விளங்கி எடுக்கிற பாடம். ஓகே, சோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அந்த பாடத்துல. 8ஆம் பாடம், 9ஆம் பாடம், 10ஆம் பாடத்துல கடைசி வரைக்கும் ஓகே கஷ்டம் அப்படின்னு. ஆனா கடைசி அதுல பாடமாக்குற விஷயம் நிறைய இருக்குது. விளங்கப்படுத்துற விஷயம் குறையதான் அதுல வந்துட்டு இருக்குது. மொலிகுலர் ஜெனடிக்ஸ் மாதிரி எல்லாம் இல்ல. சோ அதை கொண்டு கடைசி கட்டத்துல போட்டு பாடம் வைக்கணும்னா பாடமாகாது. சோ இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அதை ஒர்க் பண்ணுங்க. கடைசி தூண்டு வரைக்கும் வச்சு கொண்டு இருக்காம நாங்க அடுத்த மாதம் 10ஆம் தேதியில இருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த குறைகள் கொஞ்சம் கிடக்குது. எல்லா கூற வேலைகளையும் முடிச்சதுக்கு பிறகுதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸ் தந்திருக்கிறேன், பழைய வீடியோ. அது கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி இல்லை, குறைவாக தான் இருக்குது. நம்ம திரும்ப செய்வோம். ஓகே, குயிக்காகவே ஒரு 10 கிளாஸ்ல வந்து கூட தேவைப்படாது. 10 கிளாஸ்ல வந்துட்டு செய்வோம். அடுத்த மாதம் ஃபுல்லாவே எடுத்து 9 தான். அதுக்கு முதல் சும்மா நோமலா என்னென்ன விஷயம்ன்றதை பார்த்து முடிக்கலடா உங்களுக்கு ஒரு மன திருப்தி வந்துடும். ஓகே 10 பாடமும் படிச்சுட்டோம். இது முதல் 10 பாடத்தின் இதை வேலையும் ரிசோர்ஸையும் வாசிச்சு கிளியரா விளக்கி எடுக்கிறது முதலாவது. 2வது வந்துட்டு நான் உங்களுக்கு தந்திருக்கிற ரிவிஷன் புக்கை பினிஷ் பண்றேன். ரிவிஷன் புக்கை பினிஷ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதே நீங்க பேப்பர் செய்யாட்டியும் நீங்க மினிமம் பி ஆச்சும் அடிப்பீங்க. ஓகே, பேப்பர் செய்யாட்டியும் கூட பிக்கு கொண்டு போகும். அந்த 4000 உங்களால பார்க்காம சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டே இல்லைண்டா அதுல எதெல்லாம் என்னது கான்பிடென்ட கூட்டும். நாங்க எங்களால செய்ய முடியாத கேள்வியை கூட ஓகே நாங்க படிச்சுட்டோம், ஃபுல்லாவே ஒர்க் பண்ணிட்டோம், ஒரு ரிசோர்ஸே பார்க்காம சொல்ற அளவுக்கு வந்துட்டோம். அப்படி இருந்த அந்த கான்பிடென்ட் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். மைண்ட் கேம் தான் இந்த ஏஎல் எக்ஸாம். ஓகே, ஸோ உங்களோட கான்பிடென்ட் தான் எல்லாமே இருக்குது. கான்பிடென்டா கூட்டுங்க. அது மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும். ஓகே, அதுகளுக்கு எல்லாம் பாஸ் பேப்பர் கடும் எஃபெக்டிவ். கெமிஸ்ட்ரிக்கு எல்லாம் பாஸ் பேப்பர் மட்டுமே போதும். சோ அதுல கொஞ்சம் கூடுதலா ஒர்க் பண்ணுங்க. நம்மளுக்கு எல்லாம் நாட்கள் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லா போலையும் 6 அடிக்கிறதுக்கு முயற்சி. பயாலஜில அந்த வேற பாக்கலாது. தியரி எல்லாம் படிச்சாதான் ஓரளவாச்சும் வந்து சேரும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஓகே முக்கியமான பாடங்களை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. பயாலஜி அந்த விளையாட்டு இல்லை. தியரி அட்லீஸ்ட் வாசிச்சிருக்கணும். 10 பாடமும் வாசிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு பாடத்தை விட்டுட்டு போய் இது செஞ்ச மாட்டா கடும் கஷ்டமா போயிடும். சில வேலைகள்ல நம்மட அதுகளுக்குள்ள பெரிய கடியை தூக்கி போடுவாங்க. எஸ்ஏ நாங்க படிச்சு கொண்டு போற எஸ்ஏ விட்டு போட்டு அதுக்குள்ள ஒரு ஈஸியான எஸ்ஏ தூக்கி போடுவாங்க. சோ விளையாட வேணாம். எல்லா பாடங்களையும் அட்லீஸ்ட் வாசிச்சு முடிங்க. வாசிச்சு முடிச்சு ரிவிஷன் சீட்டை ஒர்க் பண்ணி முடிங்க. அவ்வளவுதான் நான் சொல்ற அட்வைஸ். கொஞ்சம் வேகப்படுத்துங்க. ஓகே, சோ அடுத்த பாருங்க, அடுத்த என்ன சொல்றாங்க பின்ன உடல் வெப்பநிலையை மாறா மட்டத்தில் பேணுவதில் வியர்வை ஆவியாதல் உதவுகின்றது. ஸ்டேட்மெண்ட். நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஒட்டற்பண்பு உயர் மேற்பரப்பு விசையை வழங்குகின்றது. என்னவா? நீர் மூலக்கூறுகளுக்கு இருக்கிற ஒட்டற்பண்பா? அப்படியா? இல்ல இல்ல, ஒட்டற்பண்பு இல்ல. என்னன்னு காய்ச்சிருக்கோம்? பிணைவு விசை. அடுத்தடுத்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில தோற்றுவிக்கப்படுறது பிணைவு விசை. உயர் மேற்பரப்பு விசை கிரியேட் ஆகுறதுக்கு என்ன காரணம்? பிணைவு விசை தான் காரணம் காய்ச்சிருக்கோம். சோ 2வது ஸ்டேட்மெண்ட் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 3வது, பிணைப்பு விசை மட்டுமே தாவரங்களில் நீர் கொண்டு செல்லல் ஊடகமாக செயற்பட காரணம். அதுவும் ப்ரோ 2 ஆன்சர் வருது என்ன? சோ இல்ல நாங்க காய்ச்சிருக்கோம் 2 பேர். ஒன்று ஒட்டற்பண்பு விசையின் காரணம், பிணைப்பு விசையின் காரணம். 2 பேருமே தாவரங்கள்ல நீர் கொண்டு செல்லல் ஊடகமாக செயற்பட வந்துட்டு ஒரு காரணம் மட்டும் காய்ச்சிருக்கிறோம். ஓகே, அடுத்தது உயர் ஆவியாதல் வெப்பம் நீரின் வெப்பநிலையை மிதமாக்குவதில் பங்களிப்பு செய்யும். உயர் ஆவியாதல் வெப்பம் சரி, உயர் தட்பவெப்பமும் சரி, 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றலினுடைய ஒரு பூர்வ. அதுவும் ஓகே. 4 பாகை செல்சியஸ் நீரின் அடர்த்தியை விட பனிக்கட்டியின் அடர்த்தி குறைவானது. அதால 4 பாகை செல்சியஸ்ல பனிக்கட்டி எல்லாம் மிதக்குது. கீழே உயிரினங்கள்லாம் போய் வாழுதுன்னு கழிச்சிருக்கான். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுது. ஓகே, 2 and 3 2 ஆன்சரையும் போட்டுக்கொள்ளும். 2 போட்டாலும் சரி போட்டுக்கொள்ளும், 3 போட்டாலும் சரி போட்டுக்கொள்ளும். ஓகே, 4வது நீர். அந்த கூடுதலாக வந்துட்டு அவைய வந்துட்டு நீரினுடைய பௌதிக பண்புகளுக்கு தான் வந்துட்டு கூடுதலான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரசாயன இதுகளுக்கு சான்சஸ் குறைவு. எதுக்கும் அதையும் பார்த்து வச்சு கொடுங்க.
ஹைட்ரஜன் பிணைப்பு யார் யாருக்கு இடையில உருவாக்கப்படுற ஹைட்ரஜன் பிணைப்பினுடைய இயல்புகள் என்ன நாங்க காய்ச்சிருந்தோம். இலகுவாக உடையக்கூடியதாகவும் திரும்ப மீள உருவாக்கக்கூடியதாகவும் இருக்குமெல்லாம் காய்ச்சிருக்கோம். அதுகளையும் ஒருக்கா பார்த்து வச்சு கொடுங்க. ஓகே, நீர் மூலக்கூறானது நாங்க என்ன காய்ச்சிருக்கோம்? இது கெமிஸ்ட்ரி. சிறிய முனைவுக்குரிய கோண மூலக்கூறு காய்ச்சிருக்கோம். எத்தனையாவது? இரண்டாவது. சிறிய முனைவிற்குரிய கோண மூலக்கூறாக வந்து இருக்க போது. சோ 4வது 2வது ஆன்சரா இருக்க போது. 5வது, புவியில் நீரின்றி உயிரின் நிலவுகை சாத்தியமற்றது. சோ இதுக்கு ஓகே தானே? பிளவுட்டனா 2வது நேர் 3வதா? இல்ல 2வது. என்ன? சிறிய முனைவிற்குரிய கோண மூலக்கூறாக வந்து இருக்கும். என்ன? சரி, பிளவுட்டனா இல்ல ஓகே தானே? சரி, அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாங்க சொல்லி. 5வது, புவியில் நீரின்றி உயிர் நிலவுகை. நம்மளுக்கு தெரியும் புவியில நீர் வந்துட்டு நீர் இல்லாம வந்து நிலவுகை சாத்தியம் இல்லைன்றது 2 இது வந்துட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அதாவது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு உயிரியலுக்குரிய ஊடகத்தை வந்துட்டு நீர் வந்துட்டு கொடுக்குது. அதே மாதிரி உயிர்கலத்தினுடைய இன்றியமையாத ரசாயன கூறாக வந்து நீர் இருக்கிறது. இது 2மே ரீசன். சோ அதுக்குள்ள என்ன தந்திருக்காங்க? ஊடகத்தை கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. சோ நாங்க இதெல்லாம் நேரடியான கேள்விகள், நேரடியா அப்படியே போட்டு கொண்டு போகக்கூடியதா இருக்கு. லைசோசைம் நாங்க அதுல 3 பேர் சம்பந்தமாக கதைச்சிருக்கோம். ஒரு ஞாபகப்படுத்துங்க. என்னடா நம்மளுக்கு சில வேளைகள்ல நாங்க இதெல்லாம் முக்கியத்துவம் இல்லைன்னு விட்டுட்டு போவோம். அந்த முக்கியத்துவம் இல்லாததுகள்ல கொஸ்டின் இறக்கிட்டுருவானுங்க. அந்த கரையில 3 இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம் வந்து அந்த குளுக்கோஸ் தந்திருக்காங்க, சோடியம் குளோரைட் தந்திருக்காங்க, லைசோசைம். கவனமா லைசோசைம்ன்றது வந்து என்னன்னு கேட்டிருக்கோம். லைசோசைம் நம்ம உமிழ் நீர்ல கண்ணீர்ல இருக்கிற ஒரு வகையான ஒரு நுண்ணங்கி எதிரி பதார்த்தம் தான் இந்த லைசோசைம். ஓகே, குளுக்கோஸே நீர்ல கரையும் பண்ணி காய்ச்சிருந்தோம். அவர்ல வந்துட்டு பார்த்தோம்னா முனைவு தன்மை இருக்கிறபடியா நீர்ல கரையும். சோடியம் குளோரைட் ஏன் தண்ணியில கரையும்? அது ஒரு அயன் சேர்வையாக இருக்கிறபடியா தண்ணியில கரையும். லைசோசைமை பொறுத்த வரைக்கும் 2 என்ன முனைவு தன்மையும் இருக்கும், அயன் தன்மையும் இருக்கும். 2 பேருமே வந்துட்டு இருக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். இதுக்கு எழுதி வச்சு கொடுங்களா? சில வேளைகளை ஸ்டேட்மெண்ட் போடக்குள்ள என்ன பண்ணுறா இப்படி நம்மளுக்கு நேரே கேட்கலாட்டியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஐடியாவை பாவிக்கலாம். ஏதாவது ஒன்று குழப்பி போட்டு செய்வானுங்க. அநேகமா இதுக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதுக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியும். இதைத்தான் குழப்பம். லைசோசைமை தான் ஏதாவது மாத்தி போட்டு போடுவானுங்க. அதுல 2 இயல்பும் இருக்கும். முனைவுக்குரியதாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா அயன் தன்மையும் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். அது ஒருக்கா பார்த்து வச்சு கொடுங்க. சோ பின்ன என்னது சொல்ல போறோம்? முனைவுத்தன்மை கொண்ட அயன் சேர்வையாக வந்துட்டு இருக்கிறது. ஓகே, 3வது ஆன்சருக்கு நாங்க போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க 7வது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போடுறாங்க. ஓகேப்பா, அங்கிகளுக்கு நீரின் பௌதிக ரசாயன பண்புகளின் முக்கியத்துவம் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் பிழையானது எதென்று கேட்டீங்க. சரிப்பா, தாவரங்களின் நீர் கணிப்புகள் அகத்துறிஞ்சுவதற்கு பிணைவு விசை முக்கியம். பிணைவு விசை மட்டும் முக்கியம் என ஏற்றுக்கொள்ள முடியாது. மொட்டையா தானே சொல்லிக்கிறேன், பிணைவு விசை முக்கியம். ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, முதலாவது ஓகே. 2வது, நீருக்கு உயர் மேற்பரப்பு விசை ஏற்பட பிணைவு விசை காரணம். பிணைவு காரணமாகத்தான் வந்துட்டு உயர் மேற்பரப்பு விசை கிரியேட் ஆகுறது கழிச்சிருக்கோம். அதுவும் ஓகே. லைசோசைம் நீரில் கரைவதற்கு முக்கிய காரணமாக அமைவது முனைவு தன்மையா? என்ன மாதிரி? நாங்க லைசோசைம் வந்துட்டு என்ன கழிச்சிருக்கோம்? 2மே இருக்கும். அப்படித்தானே கழிச்சிருக்கோம். பிளவுட்டனா லைசோசைம் 2 ஏன்னா 2 முனைவு தன்மை அயன் தன்மை 2மே போத். ஓகே, 2 தானே என்ன முனைவு தன்மை இருக்கிறது குளுக்கோஸ், அயன் சேர்வையோ போத்ன்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். சோ கவனம். ஆனா அது 2ம் இருக்குது. ஆனா என்ன மெயின் ரீசன்? முனைவு தன்மையா அயன் தன்மையா? அவர்ல 2ம் இருக்கிறதால நல்ல கரைவார்னு காய்ச்சிருக்கோம். நாங்க காய்ச்சிருக்கோம் கரைதிறன் மெயினா தங்கி இருக்கிறது முனைவு தன்மையில. ஓகே, முனைவு தன்மையில மெயின். சரி பாப்போம். சோ கரை என்னவான்னு சொல்றாங்க? 7வது என்ன? சோ லைசோசைம் நீரில் கரைவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது முனைவுத்தன்மை ஆகும். 2ம் இருக்குது, பட் முனைவுத்தன்மை ஓகே தான். மிதிக்கட்டுமை 3வது பெட்டரான ஆன்சர் ரோங் தான் கேட்டிருக்காங்க. 4வது,
கரையங்களின் கரைதிறன் அயன் தன்மையில் பிரதானமாக தங்கியிருப்பதில்லை. என்ன மாதிரி நாங்க அயன் தன்மை தீர்மானிக்கிற பிரதானமானது முனைவு தன்மை தங்கியிருப்பதில்லை என்பது ஓகேதான். 5வது நீருக்கு கடும்படியான ஆன்சர் ஒன்று கீழே கிடக்குது. 0°C இப்ப நாங்க காய்ச்சோம் எத்தனை பாகை செல்சியஸ்ல 4 செல்சியஸ்ல தான் உயர்வான அடர்த்தி வந்துட்டு வரும் மட்டும் சொல்லி காய்ச்சிருக்கோம். 0 நாங்க 3வது எக்ஸப்ட் பண்ணி கொள்ளலாம். சோ 5வது கடும்படியான ஒரு ஆன்சர். ஓகே 0°C நாங்க எப்பயுமே மிகச்சரியான ஆன்சர்ஸ்க்குலாம் போக வேணும். அந்த வகையில 0°C உயர் அடர்த்தியை பெற்றுக் கொள்ளுதுன்ற கதையை வந்துட்டு நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க 5வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போறோம். ஓகே 8வது வந்துட்டு பார்த்தோம்னா திரும்ப ஒரு சார்ட் கேள்விக்குள்ள வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு போகுது. சரி பாப்போம். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்களா, கொஞ்சம் நில்லுங்கப்பா. இத்தனை சொல்ற இல்ல, நில்லுங்க வார குயிக்க வரேன். ஓகே சாரி, சரி கவனி. சரி எத்தனாவது? 7வது ஓகே தானே? ஓகே 8வது கொஸ்டின் திரும்ப சார்ட் கேள்விக்குள்ள போகுது. சோ இப்படியான சார்ட் கேள்விஸ் வந்துட்டு இப்ப 2022 இருந்து வந்து கொண்டிருக்குது. ஒரு கேள்வி போடுறாங்க, மேபி இதுக்குள்ள போடலாம். சரி அதே செட் மாதிரி தான் வந்துட்டு இறங்கி இருக்குது. ஆனா வித்தியாசமான காம்பினேஷன் இறங்கி இருக்குது. ஓகே பாப்போம். சோ முதலாவது அதே மாதிரி AQX தான் பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். ஓகே அடுத்த Q வந்துட்டு அயன் தன்மை, மெயினானது அயன் தன்மை இல்லை. சோ அதனால ரிஜெக்ட் பண்ணிடலாம். பிஆர் செட் பிணைப்புக்குரிய நடத்தை. ஓகே ஆர் வந்துட்டு உயர் மேற்பரப்பு விசை. ஓகே செட் வெப்பதாங்கி இல்ல, அதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது சிபி செட் கொடுத்திருக்காங்க, உறையும் போது விரிவடைதல். ஓகே பி வந்துட்டு முனைவுத்தன்மை இல்ல, கனெக்ஷன்ஸ் இல்ல. அடுத்தது பிபி செட் பிணைப்புக்குரிய நடத்தை. ஓகே பி வந்துட்டு முனைவுத்தன்மை இல்ல. அடுத்தது ஏபிஎக்ஸ் பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். ஓகே பி வந்துட்டு முனைவுத்தன்மை. ஓகே எக்ஸ் வந்துட்டு குளுக்கோஸ் நீர் கருதல். ஓகே 5வது வந்துட்டு பெட்டரான ஆன்சரா இருக்க போது. சோ நாங்க ஏபிஎக்ஸ்க்குள்ள போறோம். ஏபிஎக்ஸ் மீன்ஸ் 5வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போறோம். ஓகே 9வது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போவோம். குளுக்கோஸ் நீரில் நன்கு கரையக்கூடியது. ஏனென்றா அதுக்கு குளுக்கோஸ் தண்ணீர கரையிறது காரணம் அதுல முனைவு தன்மை இருக்குது. சோடியம் குளோரைட் தண்ணீர் கரைறதுக்கு அயன் தன்மை, லைசோசைம்ல 2மே இருக்குது. சோ என்னதுக்கு போறோம்? முனைவு தன்மை கொண்ட சேர்வையா இருக்குது. நேரடியாக நாங்க 1வது ஆன்சருக்கு போகக்கூடியதா இருக்கு. அடுத்தது 10வதா, இதுதான் இந்த புதுசா வந்திருக்கிற முறை. ஓகே இதுல மேபி இதுல போடுவானுங்களா என்று எனக்கு தெரியல. பட் எதிர்பார்த்திருக்கிறது கூட கடைசி மாடல் பேப்பர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முதல் தான் கடைசி மாடல் பேப்பர் ரிலீஸ் ஆகும். அதுல போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறது குருதிச்சீட்டு எடுத்ததுல கேள்வி. நாங்க குருதிச்சீட்டு எடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கேள்வி இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேள்வி தான் வரும். புக்ஸ் கேள்வி கொண்டு வரும், இது ஒரு கேள்வி வரும்.
எதுக்குள்ள போட போறானதே. பட் நாங்க எல்லாத்துக்குள்ளேயும் அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணி தயாராக வந்துட்டு இருக்கணும். கண்டிப்பா இது மாதிரியான ஒரு கேள்வி வரும். அது எதுக்குள்ளேயோ தெரியா, பட் கூட சான்ஸ் அந்த குருதி சுற்றோடு தொகுதியினுடைய காரணங்கள் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக் கொள்ளுங்க. இதே எங்களோட 10வது கேள்வி மாதிரி குருதி சுற்றோடு தொகுதியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் புதுசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற மாடல். ஓகே, பின்வருவனவற்றில் ஒன்றின் காரணமாக 2 நிகழ்கின்றது. எது நிகழ்ந்தன்னு கேட்கிறாங்க. ஓகே, பாப்போம். முதலாவது பிணைவுக்குரிய நடத்தை தாவரங்களில் கடத்தல் ஊடகம். சரி. அடுத்தது உயர் தன்வெப்பம். இது குழப்புவான உயர் தன்வெப்பம் மாறா உடல் வெப்பநிலை. உயர் தன்வெப்பமா மாறா உடல் வெப்பநிலை இல்லை இல்ல. அது நம்மளுக்கு காம்பினேஷன் போட்டாலும் இதுக்குலாம் குழப்புவானுங்க. இப்படி கேள்விகளை கேட்டாலும் இதுக்குலாம் குழப்பானுங்க. நீங்க இதுக்குலாம் குழம்புவீங்க தெரியும். உயர் ஆவியாதல் வெப்பம். ஏன்னா அதுக்கும் உயர் தன்வெப்பத்துக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்லை. அடுத்தது உயர் ஆவியாதல் வெப்பம் ஆவிக்கும் உள்ள உடலை குளிர்வித்தல். அது ஓகே. சோ பின்னால ஏஎன்சிக்கு போறோம். 2வது ஆன்சருக்குள்ள போறோம். இப்படியான ஒரு கேள்வி வருது. திரும்ப சொல்லிட்டேன். நம்மளுக்கு அவங்க கிட்டத்துல என்னது குருதிச்சுட்டு எல்லாம் போட்டவன நினைக்கிறேன். சரி, இந்த சமீபாட்டு தொகுதியில 2 தடவை போட்டிக்காங்க. 2021, 23 ட்ரை பண்ணவனுங்க. சுவாச தொகுதியிலையும் ஒருக்கா போட்டவனுங்களை நினைக்கிறேன். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிட்டாங்க. குருதி சுற்றோடு தொகுதியில யூஸ் பண்ணல இது வரைக்கும். ஓகே, அநேகமா ஏதோ ஒரு 5ஆம் படத்துல தொகுதியில இந்த ஐடியாவை யூஸ் பண்ண போறாங்க. எதுக்கு இங்க யூஸ் பண்ணா இப்படி இருக்க மாட்டோமா, ஒரு கிரியேட்டிவிட்டி எல்லாம் நீங்க தூக்கி போட்ட. பட் இப்படி ஒரு கேள்வி வரும். பின்ன நீங்க படிக்க கூட ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும். அந்த கனெக்ஷன் வர மாதிரி இதாலதான் இது நடக்குது, இதால்தான் இது அப்படி அந்த கனெக்ஷன்ஸ் வர மாதிரியான விஷயங்கள் வருதுதானே. சோ அவடத்த ஒருக்கா கனெக்ட் பண்ணி பாருங்க. அது எந்த செக்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளத்தையும் பெறலாம். ஓகே, நாங்க கெமிஸ்ட்ரியில ஒவ்வொன்றுமே காரணங்கள் படிச்சு கொண்டு போறோம். அதே மாதிரியாக வந்துட்டு ஒப்பிட்டு வந்துட்டு பண்ணி கொடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா 11 காம்பினேஷன் கேள்வியா வந்திருக்குது. ஓகே, பாப்போம். பின்வரும் பௌதிக பண்புகள் தொழில் சேர்மானத்தில் பிழையானது கேட்டிருக்காங்க. ஓகே, பிணைவுக்குரிய நடத்தை கடத்தல் ஊடகம். ஓகே, உயர் ஆவியாதல் வெப்பம் ஆவியீர்ப்பு உடலை குளிர்விக்கிறது. ஓகே, முனைவுத்தன்மை குளுக்கோஸ் கரைகிறது. ஓகே, உயர்தன் வெப்பமா இல்ல உயர்தன், அதுக்குள்ள நான் திரும்ப மாத்திருக்கிறேன். ஏன்னா அதான் சான்ஸ் வரது கூட. சோ உயர்தன் வெப்பம் மாறா உடல் வெப்பநிலை என்ற கதையை வந்து அங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 5வது என்ன போட்டிருக்கிறாங்க, உறையும் போது விரிவடைதல் துருவ பிரதேசங்களில் அங்கே, அதுவும் ஓகே. சோ 4வது மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறா உடல் வெப்பநிலைக்கு பொறுப்பானது உயர் ஆவியாதல் வெப்பம். ஓகே, 12 சோடியம் குளோரைட் நீல கரைகிறதுக்கு அது ஒரு அயன் சேர்வையாக இருக்கிறது தான் காரணம். 4. அடுத்தது 13வது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி. நல்ல ஒரு கேள்வி. இதே மாதிரி இப்படியான கேள்வி இதுவரைக்கும் வந்ததில்லை. மேபி சான்சஸ் கூட இருக்கக்கூடியதாக வந்திருக்கும். 13வது கேள்வி மாதிரி அங்கிகளுக்கு நீரினுடைய பௌதிக ரசாயன பண்புகளினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது. ஓகே, பாப்போம். தாவரங்களின் நீர் கணிப்பை அகத்துறிஞ்சுவதற்கு உயர் மேற்பரப்பு விசை இல்ல. நம்மளுக்கு தெரியும் நீர் கணிப்பு அகத்துறிஞ்சுறதுக்கும் சரி, கொண்டு போறதுக்கும் சரி, அங்கே ஃபுல்லாவே இதோட சம்பந்தப்பட்டது உடற்பண்பு பிணைவு. உயர் மேற்பரப்பு விசை வந்துட்டு பூச்சிகள் அந்த குளத்தின் மேற்பரப்பு நடக்கிறது தான். அது முதலாவது ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர் ஒட்டற்பண்புவால வந்துட்டு நீர்ச்சறுக்கிகளுக்கு முக்கியமா இல்ல, பிணைவு விசை தான் அதுக்கு முக்கியம். பிணைவு விசை என்றாலும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, மெயின் வந்துட்டு உயர் மேற்பரப்பு விசை. பிணைவு காரணமாகத்தான் உயர் மேற்பரப்பு விசை இருக்கு. அதுதான் இந்த நீர்ச்சறுக்கிகளுக்குரிய காரணம். அந்த 12வது 2வது வராதான்னு கேட்டிருக்கிறீர்கள். 2வது வந்துட்டு இப்ப தூக்கிட்டானுங்க. முதல் அப்படித்தான் போட்டிருந்தவனுங்க. முனைவுத்தன்மை இல்லாத அப்படின்ற மாதிரிதான் போட்டிருந்தவங்க. அதை இப்ப தூக்கிட்டாங்க. நீங்க அயன் சேர்வு நம்மட கைட் படியே வந்துட்டு ஆன்சரை கொடுங்க. அயன் சேர்வுன்றதுக்கே கொடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க. 3வது குளுக்கோஸ் போன்ற முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் நீரில் கரையக்கூடியதாக இருக்கும். குளுக்கோஸ் கரைகிறதுக்கு காரணம் வந்துட்டு என்னது, முனைவுத்தன்மைன்னு கழிச்சிருக்கிறோம். அது ஓகே. 4வது நிலத்திற்குரிய விலங்குகளின் உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உயர் தன்வெப்பம் இல்லை. உடல் மேற்பரப்பை குளிர்விக்கிறது வந்து உயர் ஆவியாதல் வெப்பம் மட்டும் கழிச்சிருக்கோம். 5வது குளிர்காலங்களில் துருவ பிரதேசங்களில் நீர்நிலைகளில் அங்கிகள் தப்பி பிழைப்பதற்கு உயர் உருகல் இல்லை. நாங்க இப்பதே சிலபஸ் படி உறையும் போது விரிவடைதான். சோ நாங்க 3வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும்.
ஓகே, அடுத்தது 14. நீர் பற்றிய பின்வரும் கூற்றுகள் தவறானது கேட்டிருக்காங்க. நீரின் கரையும் இயல்பு அதன் கரையும் பதார்த்தங்களில் அயன் தன்மையில் பிரதானமாக தங்கி இருப்பதில்லை. இருக்கும். மெயினா வந்து அயன் தன்மையில தங்கி இருக்காது. அது வந்து தங்கி இருக்கிறது முனைவு தன்மை என்று காய்ச்சிருக்கிறோம். அடுத்தது, நீர் 4 பாகை செல்சியஸில் உயர் அடர்த்தியை காண்பிக்கின்றது. இதுவும் நாங்க காய்ச்சது 4 பாகை செல்சியஸ்ல மேக்சிமம் அடர்த்திக்கு போகும். அடுத்தது, உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உயர் தட்பவெப்ப கொள்ளளவு இருந்தது. இதைத்தான் பாருங்க, எத்தனை தடவை இதோட சொல்லி திரும்ப திரும்ப போட்டிருக்கேன்னு பாருங்க. முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்க. உயர் தட்பவெப்பமும் சரி, உயர் ஆவியாதலினுடைய பயன்பாடுகளை தெளிவாக படிச்சு வச்சு கொடுங்க. அதுக்குள்ளதான் நம்மளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. லைசோசைட் நீரில் கரையக்கூடியவை, அதுல 2மே இருக்குன்னு காய்ச்சிருக்கா. சோ நீர்ல கரையக்கூடியது, அதுவும் ஓகே. நீரின் உயர் மேற்பரப்பு விசை காரணமாக நீர்வாழ் பூச்சிகள் வாழிடமாக நீர் உள்ளது, அதுவும் ஓகே. நீர் மேற்பரப்பில் நடக்கக்கூடியதா அர்த்தம் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சர் தான். இந்த 3வது கடும்படியான ஒரு ஆன்சர் என்னபடியா வந்துட்டு நாங்க 3வதுக்கு வந்துட்டு போறோம். சோ இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் கூட. ஓகே, 15 வந்துட்டு பாத்தீங்கன்னா காம்பினேஷன் டைப்ல வந்திருக்குது. பின்வரும் பௌதிக பண்புகள் தொழில் சேர்மானத்தில் பிழையானது. இப்ப எது ரோங்னு கேட்டிருக்காங்க. ஒற்றற்பண்பு கடத்தல் ஊடகம். கடத்தல் ஊடகத்தில் 2 ஒற்றற்பண்பு காரணம் பிணைவு காரணம். உயர் மேற்பரப்பு விசை நீர்ச்சறுக்கி போன்ற பூச்சிகள் நீர் மேற்பரப்பில் நடக்கக்கூடியதா இருந்தல். ஓகே. உயர் ஆவியாதல் வெப்பம் நீர்நிலையில் வெப்ப தாங்கி ஆட்சி ஏற்பட இல்ல, அது உயர் தன் வெப்பம். ஏன்னா சோ நாங்க நேரடியாக 3வது ஆன்சருக்கு போகக்கூடியதாக இருக்கும். 4ம் ஓகே, 5ம் ஓகே. அடுத்தது எல்லாமே நேரடியான கேள்விகள். இப்ப 3 கேட்டகரி நம்மளுக்கு. ஒன்று காம்பினேஷனுக்கு போகலாம், அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். அந்த பாக்ஸ் கேள்வி ஒன்றான 2 கனெக்ஷன் அதுகளுக்கு எல்லாம் வாய்ப்புகள் குறைவு. நம்ம எடுத்தெடுப்புல அதுகளுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா அப்படியான மாடல் யூனிட் 5குள்ள வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்குள்ள ரைட் பண்ண இப்படி இருக்குமன்ற மாதிரி தான் அந்த இதுகளை செலக்ட் பண்ணி சும்மா போட்டிருக்கு. பட் நம்மளுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் காம்பினேஷன் ஸ்டேட்மெண்ட், இந்த 3ல ஏதாவது ஒன்று பார்த்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, இனி 14 இருந்து எல்லாமே டைரக்ட் ஆனது, நேரடியா போட்டுக்கொண்டு போவோம். மனித உடல் வெப்பநிலையை மாறாமல் பண்ணுவது உயர் ஆவியாதல் வெப்பம். 4வது. 17 நீரின் அனைத்து பண்புகளையும் பேணுவதில் பிரதானமான இடம் வகிப்பவை யாரு? பிணைவுக்குரிய நடத்தை, வெப்பநிலை மிதமாக்கும் ஆற்றல், கோண மூலக்கூறு, முனைவுத்தன்மை, ஐதரசன் பிணைவு. நாங்க கழிச்சிருக்கோம். இதனுடைய எல்லா இயல்புகளை மேம்படுத்துறது ஹைட்ரஜன் பாண்ட் சொல்றோம். சோ 5வது. அடுத்தது 18 நம்மளுக்கு இதான் கேட்கணும் இல்ல, சிலபடியா நம்ம முக்கியம் இல்லைன்னு விடுத்து போறது கேட்பாங்க. சோ லைன் பை லைனா விளங்கி படிச்சு வச்சு போடுங்க. ஓகே, தாவரங்களில் கடத்தல் ஊடகமாக்கப்படுவதில் பங்களிப்பு செய்யறது ஒற்றற்பண்பு பிணைவு செய்யும். சோ 1வது போகக்கூடியதா இருக்கு. 19 நீர்ச்சறுக்கி போன்ற பூச்சிகள் குளத்தின் மேற்பரப்பில் நடக்கக்கூடியது உயர் மேற்பரப்பு விசை. எத்தனையாவது? 3வது. 20 பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படலில் இப்படிதான் இவ்வளவு நாளும் கேட்டு வந்தேன். நான் நினைக்கல நேரடியாக போவான ஒன்று காம்பினேஷன், அப்படி இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் தான் வாய்ப்புகள் கூட. பல்பதார்த்த கரைப்பான் முனைவு தன்மை. ஓகே, அடுத்தது துருவ பிரதேசங்களில் அங்கிகள் நிலவகைக்கு உறையும் போது விரிவடைகள். இதெல்லாம் கரெக்டான கேள்விகள். சான்சஸ் குறைவா நான் கேட்கலாம், கேட்டிருக்காங்க இப்படி. ஓகே, அடுத்தது 22 வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல பங்களிப்பு யாரு? வெப்பநிலை மிதமாக்கும் ஆற்றல் உயர் தன் வெப்ப கொள்ளளவு, உயர் ஆவியாதலும். சோ எத்தனையாவது ஆன்சர் இல்லையா? 4வது. உயர் தன் வெப்பம் தான் வெப்ப கொள்ளளவு எல்லாம் ஒண்ணுதான். உயர் ஆவியாத வெப்பம் 4வது போகக்கூடியதா இருக்கு. இதான் கரெக்டான கேள்விகள். இதுகளுக்கு விளக்கம் எழுதாடி பிரச்சனை இல்லை, சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட் லைக் கொஸ்டின்ஸ் இருக்கலோ அதுகளுக்கு எல்லாத்தையும் ஏன் ஒவ்வொன்றையுமே ரிஜெக்ட் பண்றோம்ன்றதை மார்க் பண்ணி கொடு. ஓகே, அடுத்தது நீரின் ரசாயன தன்மை தொடர்பாக சரியான ஸ்டேட்மெண்ட் வருது. நீர் முனைவுத்தன்மை உள்ள அயன் சேர்வையா? முனைவுத்தன்மை உள்ளது, ஓகே. பட் அயன் சேர்வையா? கெமிஸ்ட்ரி அது ஒரு பங்கிட்டு வேலை சேர்வை. அயன் சேர்வை என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீர் மூலக்கூறுகளுக்கிடையே உறுதியான ஐதரசன் பிணைப்பு இருக்கும். ஐதரசன் பிணைப்பு இருக்கும் என்ற கதையெல்லாம் ஓகே தான். அவை உறுதியானவை இல்லை, நலிவானவை. ஹைட்ரஜன் பாண்ட். நீர் திரவ நிலையில் உள்ள போது ஐதரசன் பிணைப்புகள் இலகுவில் உடையக்கூடியதா இருக்கும். நாங்க காய்ச்சோம் இலகுவா உடையும் திரும்ப உருவாகும் ஒரு குறிப்பிட்ட மீட்டரனோட நடக்கும் காய்ச்சிருந்தோம். அது ஓகே. சோ 3வது போகக்கூடியதாக இருக்கு. நீர் ஐதரசன் பிணைப்பின் உருவாக்கம் குறைந்த வேகம். இல்ல ஐதரசன் பிணைப்பு உடைகிறதும் சரி திரும்ப உருவாகிறதும் சரி கூடின வேகத்துல நடக்கும் காய்ச்சிருக்கோம்.
நீர் மூலக்கூறின் ஐதரசன் அணுவின் மறையேற்றம் முனைவு தன்மையை வழங்குகின்றது. என்னவா? நீர் மூலக்கூறின் ஐதரசன் மறையேற்றம். அப்படியா? ஐதரசன்ல மறையேற்றம் இப்படி மாதிரி இது போடுவானுங்க. ஆக்சிஜன்லாம் மறையேற்றம், ஐதரசன்ல வந்துட்டு பகுதியாக நேரேற்றம். சோ அதுவும் விட. சோ நாங்க மூன்றாவது போறோம். என்னென்னு ரிஜெக்ட் பண்ணது மார்க் பண்ணி வச்சு கொடுப்பேன். நீர்நிலையில் வெப்பத்தாக்கியா செயற்படுறதுக்கு உயர் தட்பம் நேரடியான இதா இருக்க போது எத்தனையாவது உயர் தட்பம்? ரெண்டாவது. ஃபைனலா லாஸ்டா அப்படி ஒரு ட்ரை இப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இது நம்மளுக்கு புரிஞ்சுட்டோட தொகுதியில இருந்து திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் படிச்சிருக்கேன். சரி பாபு. உயர் மேற்பரப்பு விசை, நீர்ச்சறுக்கி போன்ற பூச்சிகள் குளத்தின் மேற்பரப்பில் நடத்தல் கனெக்ஷன் இருக்குது. உயர் ஆவியாதல் வெப்பம் நீர்நிலையில் வெப்பத்தாங்கியா செயற்படல். ஆவியாதல் இல்ல, வெப்பத்தாங்கியா செயற்படும் உயர் தன்மை பி வராது. உறையும் போது பிரிவடைதல் துருவ பிரதேசங்களுக்கு அதுவும் கனெக்ஷன் இருக்குது. சோ ஏயும் சியும் கனெக்ஷன் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். சோ ஏசி என்றபடியே நாங்க ரெண்டாவது போகக்கூடியதாக இருக்கும். சோ ஏதாவது ஒன்று இடம்பெறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, மார்க்ஸ் போடுங்க பாப்போம். எத்தனை வந்திருக்கேன்னு பாப்போம். 25க்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் கழிய செய்யறதுக்கிட்ட ஒரு கொப்பி எடுத்து வச்சு கொடுங்க. சரியா? மற்றது டியூட் மற்றதுகளை பிரிண்ட் எடுக்கலாட்டியும் அதுல நிறைய டியூட்ஸ் இருக்குது. தேவையானதுகளை எடுங்க, எடுத்து முக்கியமானதுகளை செய்யுங்க. மற்றதுகளை சும்மா பிடிஎஃப் வச்சு படிச்சு கொடுங்க. ஓகே, நாளைக்கு வந்து எனக்கு கல்முனையில் லைவ் செமினார் இருக்குது. இல்லை நாளைக்கு மார்னிங் போடுங்க. இன்னைக்கு மார்னிங் எக்ஸ்ட்ரா கிளாஸ் 2-3 கிளாஸ் வருது. கொஞ்சம் விடுபட்டு கிளாஸஸ். ஸோ வெள்ளிக்கிழமைக்கு போடுவோம். நாளைக்கு அங்கே எனக்கு கல்முனையில் லைவ் இருக்குது. நாளைக்கு 5:30 or 6 நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, நாளைக்கு இதுல தொடர்ச்சியா வந்துட்டு பார்ப்போம். மற்ற கிளாஸஸ் எல்லாம் நம்மளோட ரெகுலர் கிளாஸஸ் மாதிரி அது நடக்கும் 12 வரைக்கும். ஓகே, அடுத்தது இந்த கழிவுகள் பாஸ் பேப்பர் போட்டு விடுறேன். நினைக்கிற வைக்க அந்த வேலையை முடிங்க. சரி, ஓகே, ஒரு தொடர்ந்து கேட்டு மீதிய நாளைக்கு பார்ப்போம்.